ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அப்பர்னா சூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் காரம் இனிப்புன்னு 2 அஸ்லான் ரெசிபி பார்க்க போகிறோங்க. இது எல்லாமே அரை கப் கடலை மாவு மட்டும்தான் போதுங்க. சூப்பராக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். இந்த டைட்டில் பேட்சஸ் எல்லாமே என்னோட குக்கிங்காக குக் பார்ட்டிலேருந்து கிடச்ச ரெகக்னிஷன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். பூந்தி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கடலை மாவை நம்ம எடுத்து நல்லா சலிச்சு வச்சுக்கணுங்க. இன்றைக்கி நான் வந்து கிட்டத்தட்ட 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து நல்லா சலிச்சு வச்சுருக்கேங்க. இப்போ அடுத்து தான் இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஃபுட் கலர் சேர்க்கணும். எல்லோ இல்லைன்னா ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக எல்லோ கலர் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு மாதிரி கரைக்கணுங்க. எடுத்ததுமே நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது. ஊற்றுனீங்கன்னா கடலை மாவு வந்து கட்டிப்பட ஆரம்பிச்சிரும், நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி ஊற்றணும். ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டெக்ஸ்சர் வந்துடும். இப்போ தனியாக வச்சுருங்க. அடுத்ததான் அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் சட்டி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது மேலே வந்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீங்களே ஊற்றுனீங்க, இல்லை லைட்டாக தோசை மட்டும் தடவிங்க அப்படின்னா கீழே வந்து அழகாக பூந்தி விழ ஆரம்பிக்கும். இது நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இதே எண்ணெயிலே கொஞ்சம் கருவேப்பிலை பூண்டெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பும் போட்டிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பொரிச்சது எல்லாத்தையும் காரா பூந்தியில் மேலே போட்டுருங்க. இப்போ நம்ம இதிலே வந்து கொஞ்சம் உப்பு, மிளகாய் பொடி எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து கலக்கி விட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான காரா பூந்தி தயாராகிடுச்சு. அடுத்து தான் நம்ம ஸ்வீட் பூந்தி தயார் பண்ணோம். அதுக்கு வந்து இதே மாதிரி கடலை மாவை கரைச்சி பூந்தி வந்து ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து தான் இதை இனிப்பு ஐட்டம் அப்படின்னாலும் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணணும். அதுக்கு இன்றைக்கி நான் வந்து அரை கப் அளவுக்கு சர்க்கரையும் அரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்க்க போகிறேன். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா வெயிட் பண்ணணுங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இருந்ததுக்கப்புறம் சுகர் சிரப் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் சிரப் எடுத்து இந்த பூந்தியில் ஊற்றிக்கிட்டே வரணுங்க. எடுத்ததுமே நிறையா ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு தட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் இது நல்லா ஊறட்டும். அப்போ தான் பூந்தியில் வந்து ஃபுல்லாக இறங்கும் அந்த சுகர் சிரப்பு. பாருங்கள், அரை மணி நேரம் கழிச்சு சூப்பரான பூந்தி தயாராகிடுச்சுங்க. கண்டிப்பாக அந்த 2 ரெசிபியும் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, ருசிச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.